நீ அதை தொடக்கூடாது. நான் தான் என்னோட டைரியை மட்டும் இல்லை, என்னோட எந்த பொருளையும் நீ தொடக்கூடாது. இதெல்லாம் என் குண்டச்சிக்கு மட்டும் சொந்தமான பொருள். துர்ரஷ், நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, குடிச்சிருக்கேன். ஏ, என்ன நினைச்சு கவலையா இல்ல பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு கவலையா? நீ கண்டிப்பா உன் பணத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்ப. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ என்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு குடிக்க பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தானே. என்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன, மனசு நிறைய அன்பு இருக்கு, லவ். ஏதோ லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் எனக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்காங்க. பணத்தை விட அதிகமா நான் மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், I'm a rock star. I am priceless. தெரியுமா? Yeah, I'm priceless. You know what? நான் குடிக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு பப்புக்கு போனேன். அந்த பப்போட ஓனர் என்னோட பெரிய ஃபேனா. அவர் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டார். நான் அவருக்கு என்னோட பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுத்துட்டேன். அவர் சந்தோஷத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவர் மேலே காட்டின அன்புக்கு பதிலாக இனிமே நான் அந்த பப்புக்கு எப்போ போனாலும் லைஃப் டைம் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீயா. இதுதான் அன்போட பவர். உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? உனக்கு பணம் தானே முக்கியமா போச்சு. உன்னோட பணத்தை நீ உங்ககிட்டயே வச்சுக்கிடி வழி விடுறியா? ராக் ஸ்டார் போனோம். ராக் ஸ்டார். Hey, no, don't touch me. இப்போ நீ என்ன தொட வந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு அட்டைப்பூச்சியின் ரத்தத்தை உரிகிற மாதிரி இருந்துச்சு. You are a bloodsucker. நீ ரத்தத்தை உறிஞ்சிருவ. நீ என்னோட குண்டச்சியை கொன்னுட்ட. You murdered my குண்டச்சி. இந்த டைரி என் மறுபடியும் என் டைரியை தொடர வேலை வச்சுக்காத. இட்ஸ் பர்சனல். என்னோட அது எங்க போச்சு? இங்கதான். ராபின், என்னையா இது? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? வீட்ல எல்லாரும் எங்க போனாங்க? குக்கு எங்க காணோம்? என்னோட மார்னிங் ஜூஸ் என் ரூமுக்கு வரல. என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆன ஃப்ரூட் கஸ்டடியும் காணோம். யார பார்த்தாலும் காணோம். ஃப்ரிட்ஜ் காலியா இருக்கு. என்னடா நடக்குதுங்க? ராபின், எனக்கு ரவா தோசை சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. தயவு செஞ்சு சீக்கிரமா கொண்டு வா, சரியா? இங்க பாரு ராபின், உடனே போய் குக்கிட்ட சொல்லி எனக்கும் தனுக்கும் இம்மீடியட்டா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எங்க ரூம். காலையிலேயே யார் இங்க சத்தம் போடுறது? நான் வந்த இந்த 2-3 நாள்ல உங்களுக்கு என்ன பார்த்து பழகி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உங்க 2 பேரோட ரியாக்ஷனை பார்த்தா அப்படி தெரியலையே. ஃபர்ஸ்ட் இருந்த அதே ஷாக்ல இருக்கீங்க. என்னாச்சு? காலையில எழுந்த உடனே செய்யக்கூடாத தப்பு எதுவும் செஞ்சிடலையே. ராபின், நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே மேடம். இந்த வீட்ல இருக்கிற ஒரு வர்க்கரையும் காணோம். அவங்கள எங்க போனாங்க? அவங்களா போனாங்களா இல்ல அவங்கள எல்லாம் நீ விரட்டினியா? லீவ்ல போயிருக்காங்க. பெர்மனன்ட் லீவ். Have you lost it? வேலையை விட்டு தூக்கிட்டியா? உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? நீ என்னையே கேள்வி கேக்குறியா? திரும்பவும் சொல்றேன், இந்த வீட்ல நான் மட்டும் தான் கேள்வி கேட்கலாம். நீங்க 2 பேரும் ஏன் இப்படி அர்த்தமில்லாத கேள்வியை கேக்குறீங்க? வேலைக்காரங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டேன்னா காஸ்ட் கட்டிங் தானே அர்த்தம். என்ன ஆலியா, ஓ மூளைக்கு கூடவா இந்த விஷயம் புரியாம போயிடுச்சு? ஏன்னா இது வரைக்கும் அவர் ஆபீஸ்ல நீ தானே அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்த. அக்கௌண்ட்ஸ்ல இந்த மாதிரி
சரி, நம்ம நேர பாயிண்ட்க்கு வருவோம். தி பாயிண்ட் இஸ், நம்ம வீட்டு ஆளுங்களே இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம வேலைக்காரங்க? அவங்க வேலைய அவங்க செஞ்சா போச்சு. அந்த மாதிரி நம்ம வீட்டு வேலையை நம்ம வீட்டு ஆளுங்களே செஞ்சுட்டா வேலைக்காரங்களை வச்சு சம்பளம் கொடுக்க தேவையில்லை. அதனால பணம் மிச்சமாகும். சோ இன்னையில இருந்து இந்த வீட்ல எல்லாருக்கும் நீ தான் சமைக்க போற ஆலியா. என்ன பார்த்தா உனக்கு குக் மாதிரி உன்னை தெரியுது. பார்த்தா முட்டாள் மாதிரி கூட தான் தெரியுது. அதுக்காக மைண்ட் யுவர் லாங்குவேஜ். மைண்ட் யுவர் பிசினஸ் ஆலியா, which is cooking. நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமே. You know what? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா நான் குக் பண்ண மாட்டேன். Then you're going to stay hungry. நீ மட்டும் இன்னைக்கு சமைக்கலனா உனக்கு சாப்பாடு கிடைக்காது. நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்ன மாதிரி இந்த வீட்ல இருக்கணும்னா நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்ய முடியாதுன்னா நீங்க வெளியில சாப்பிட்டுக்கலாம். அதுக்கான பணத்தை உங்க பாக்கெட் மணில கட் பண்ணிடுவேன். அப்புறம் தனு, நீ தான் எல்லா பாத்திரத்தையும் தேய்க்கிற. வாட்? நான் பாத்திரம் தேய்க்கணுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு சூப்பர் மாடல். அது இப்ப இல்ல தனு, ஒரு காலத்துல. நீ இப்ப சாதாரண பிரெக்னன்ட் உமன். இந்த வீட்ல இருக்கணும்னா வேலை செஞ்சே ஆகணும். அப்படி தெரியலனா அதை கத்துக்கணும். அதோட பவுடரா இருந்தாலும் லிக்விடா இருந்தாலும் பார்த்து யூஸ் பண்ணு. ஒரு மாசத்துக்கு ஒரு பாக்கெட் தான் பட்ஜெட்ல அலோவ் பண்ணுவேன். அதுக்கு மேல போச்சுன்னா அதுக்கான பணத்தையும் உன் பாக்கெட் மணில கட் பண்ணுவேன். குட் டே கேர்ள்ஸ். ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டீங்க. எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை. குட் ஃபார் நத்திங். திடீர்னு என் பிரக்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ எப்படி இந்த அளவுக்கு மாறினா? அவளால தப்பு பண்ணவே முடியாது. ஒருவேளை தலையில் அடிபட்டு மூளைகளை குழம்பி போச்சா? கடவுளே, நீதான்ப்பா என் பொண்ணு மனசை மாத்தணும். வணக்கம் ஆண்டி. அட வாப்பா வாப்பா, நல்லாரு. என்ன காலையில சீக்கிரமா வந்துட்ட? ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் நான் சீக்கிரமா கிளம்பி வந்தேன். அம்மா இன்னும் ரெடி ஆகலையா? அவ ரெடி ஆக்கிட்டு இருக்காப்பா. நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் போய் சூட டீ இல்ல கொண்டு இல்ல, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க அம்மாவை கூப்பிடுங்க, எனக்கு டைம் ஆச்சு ப்ளீஸ். வரேன். சரிப்பா. அம்மோ குளிச்சிட்டியா? சீக்கிரம் வாமா, பிரபா வந்திருக்கான் பாரு. தோ இப்ப வந்துருவா. அங்க என்ன நிலைமைன்னு பிரபாவை கேட்டா தெரியும். ஆமா பிரபா, இப்போ அங்க அபி வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அது வந்து ஆண்டி இப்போ அங்க நிலைமை எதுவுமே சரியில்லை. நான் அபியை பார்க்க போயிருந்தேன், ஆனா அவன் அங்க வீட்டுல இல்ல, பார்ல உட்காந்துருந்தான். என்கிட்ட ஏதோ பேசணும்னு அங்க வர சொன்னான். ஆனா பேசுறதை விட குடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை அந்த நிலைமையில பார்க்கவே முடியல. தள்ளாடிக்கிட்டு இருந்தா. அவனை நான் தான் வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். எப்பவும் போல ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வேண்டாண்டா, நீயும் ரூமுக்கு வந்து என்ன மாதிரியே பிரக்யா கிட்ட அசிங்கப்படாதன்னா. பிரக்யா வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல அபியை இன்சல்ட் பண்றாங்க. அபியை நினைச்ச கவலையா இருக்கு. பிரக்யா இப்படி ஏன் மாறினாங்கன்னு புரியல. வந்துட்டியாமா? அது நீ ரெடி ஆகிட்டு இருந்தியா? நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா கிளம்பு. நீ நார்மலா தான் இருக்கியா? நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு என்ன வந்துச்சு? சரி, நீ சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பு. பிரபா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. நம்ம ஊர் டிராஃபிக்கை பத்தி உனக்கே தெரியும்ல. இந்த பேக் எடுத்துக்கோ, புறப்படு. நல்லா இருப்பா, நல்லா இரு. நீ கிளம்புமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் உங்க எல்லார்கிட்டயும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதை கவனமா கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இது புரியல அது புரியலன்னு யாரும் என்கிட்ட சாக்கு சொல்லக்கூடாது. So the news is, இந்த வீட்டோட எல்லா வேலைக்காரங்களுக்கும் நான் லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன். இனிமே இந்த வீட்டோட வேலையை இந்த வீட்டு ஆளுங்க தான் செய்வாங்க.